திமுகவில் இருக்கக்கூடிய பல ஆபாச பேச்சாளர்கள்ல ஒரு முக்கியமான பேச்சாளர் தான் இந்த சைதை சாதிக் அப்படின்றவர். இவர் வந்து நேத்து ஒரு பேட்டியில பேசியிருக்காரு. இது வழக்கமா திமுகவுடைய நரேட்டிவ். அவங்க ஒரு குரூப் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த குரூப்ல வந்து இத மாரி கதை கட்டி விடலாம். சரியா? அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அத நூல் புடிச்ச மாரி எல்லா வாடகை வாயும் வந்து புடிச்சுக்கிட்டே போயிரும். அப்படி WhatsAppல வந்த குரூப் மெசேஜ பார்த்துப்புட்டு, இது ஒண்ணு பேசுது. என்னன்னு பாருங்களேன். இந்த தற்கூரி என்ன பேசுதுன்னு கொஞ்சம் பாருங்களேன். ஏதாவது சொல்லணும்ன்றக்காக அவருடைய வேட்புமனு இன்று சமூக வலைதளத்தில் எள்ளி நகையாடப்பட்டு சந்தி சிரித்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். யார் யாருக்கு கடன் கொடுத்தாரு? அம்மாவுக்கு கொடுத்தேன், அப்பாவுக்கு கொடுத்தேன், மனைவிக்கு கொடுத்தேன், மகனுக்கு கொடுத்தேன், பெண்ணுக்கு கூட அவருடைய பெண் குழந்தைக்கு மகளுக்கு கொடுத்தேன். அது எள்ளி நகையாடுகிற அளவுக்கு போயிருக்குது. அவருக்கு யாருக்கு அந்த மாதிரி அவருக்கு ஆலோசனை சொல்றா, இல்லை யார் எழுதி கொடுத்தா, இல்லை புது தேர்தல் தடுமாற்றமா, இல்லை தெரியலையா, இல்லை அனுதாபமா, இல்லை மக்களை முட்டாளா நினைக்கிறாரெல்லாம் தெரியல அவங்க. ரெண்டாவது, ஐயா நீங்க புதுசா நிஜமாவே கூட வீட்டுக்குள்ளே கடன் கொடுத்துருக்கலாம்ல, எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்களேன். நீங்க 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 உங்க அப்பா உங்களுக்கு கடன் கொடுப்பாரா? நீங்க உங்க அம்மாவுக்கு கடன் கொடுப்பீங்களா? இல்லையே. நீங்களே சொல்றீங்க, இல்ல நீங்க வந்து மாரலா சொல்றீங்க. நீங்களே பேங்க்ல 400 கோடி ரூபாய் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, 400 கோடி இருக்கிறீங்க, அம்மா அப்பா கடன் கொடுக்குறீங்க. நீங்க கடன் கொடுத்தா அது உறவு கிடையாதுங்க. உறவுல கடனை பணமே வராதுங்க. அப்ப அங்கேயே 1008 சிக்கல், இடியாப்ப சிக்கலா இருக்கு. அது ஒரு பக்கம் நம்ம அவங்க இதுல போனா தற்கூரி பேசுனது கேட்டீங்கல்ல. அதாவது இதுக்குதான் படிங்கடான்றது. நாமினேஷன் ஃபார்ம் கூட இத்தனை வருஷமா படிக்காம தான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல. இவங்களுக்கு என்னன்னா, அதுல ஏதாவது ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கணும். அதுக்கு அர்த்தம்லாம் தேவையில்லை. அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு தொங்கணும். குடும்பத்துக்கே வந்து கொடுத்த கடனை வந்து சொல்றாரே அப்படின்னு. அதுல என்னென்ன கொடுத்துருக்குன்னு முதல்ல முழுசா படிங்கடா. அதை தெளிவா தான் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க. அதுல கடன் மட்டும் கிடையாது, திரும்ப வர வேண்டிய நிலுவைத் தொகை இல்ல தொகை எதுவா இருந்தாலும் காட்டணும். இது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்கல்ல, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வாங்குற வருமானத்துக்கு வட்டி கரெக்டா வந்து வரி கட்டக்கூடிய, வாங்குற வருமானத்துக்கு வரி கட்டக்கூடிய, இந்தியாவிலேயே 2வது பெரிய நடிகர், அதிக வரி கட்டக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள். அவரு இன்கம் டேக்ஸ் ஃபைல்ல என்ன ஃபைல் பண்ணியிருக்காரோ, என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காரோ அதெல்லாம் இதுல காட்டணும். வீட்டுல கைமாத்தா வீட்டு செலவுக்கு கொடுக்குறாங்கல்ல, அது கிடையாது. இது மொத்தமா ஒரு தொகை, பெரும் தொகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகவோ இல்ல கையில கொடுத்துருந்தாலோ அவங்களுக்கு வேற வருமானம் இல்லைன்னும் போது இவர்கிட்ட இருந்து கொடுத்தார் அப்படின்றத அவங்க கணக்கு காட்டியிருப்பாங்க. இத்தனை கோடி இத்தனை லட்சம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. இன்கம் டேக்ஸ்ல இருந்து உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க, எப்படிங்க உங்களுக்கு இந்த சோர்ஸ், வாட் இஸ் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு கேட்டா, என் பையன் கிட்ட இருந்து வாங்கினதுங்க, என் பையன் கொடுத்ததுங்கன்னு. அதை கட்டணம்னு கூட சொல்ல மாட்டாங்க. அவர் அதுக்கு இன்கம் டேக்ஸ் காட்டியிருக்காரா கணக்கு அப்படின்றத காட்டுவாங்க. சோ இவரு வீட்டுல தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுத்த பணத்துக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிருக்காரு, கணக்கு காட்டியிருக்காரு. அந்த கணக்கை இங்க காட்டணும். தலைமை தற்கூரி இது புரிஞ்சாதானே இந்த மாதிரி இருக்கிற தற்கூரிகளுக்கு புரியும். இதுல வேற எங்களை தற்கூரின்னு சொல்லி தெரியுது. இது ஆபாச பேச்சு வாயி. இதெல்லாம் பெண்களை எவ்வளவு ஆபாசமா பேசும், நடிகைகளை எப்படி பேசும், இது மேல எவ்வளவு வழக்கு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் இவ்வளவு பெரிய சேனல்ல கூப்பிட்டு உட்கார வச்சு பேச வைக்கிறதே வந்து அருவருப்பான விஷயம். நல்ல வேலை கூட நான் இல்லை, ஃபிலிக்ஸ் இருந்ததுனால பொறுமையா பேசியிருக்காரு. நான் இருந்ததுன்னா நல்லா நாக்கு கொடுக்குற மாதிரி கேட்டிருப்பேன். இவெல்லாம் கூப்பிட்டு பேசுறீங்களே அப்படின்னு கேட்டிருப்பேன். என்ன போய்கிட்டு இருக்கு, என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் தெரியாது. எதையாவது ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அதை பிடிச்சி தொங்க வேண்டியது. ஒரு மனுஷன் என்ன சம்பாதிக்கிறான், அவங்ககிட்ட எவ்வளவு இருக்கு, அதுக்கு எவ்வளவு கடன் வாங்கியிருக்கான், எவ்வளவு சொத்து இருக்கு, எங்கெல்லாம் காசை கொடுத்துருக்கான், அது எவ்வளவு திரும்ப வரும், இதெல்லாம் கணக்குல வரணும். அதுதான் நாமினேஷன் அஃபிடவிட். புரிஞ்சுக்கணும். பிரமாண பத்திரம்னா எல்லாத்தையும் வெளிப்படையா காட்டணும். உங்களை மாதிரி ஊத்தி மூடி மொழுக கூடாது. என்ன ஊத்தி மூடி மொழிகிருக்காங்க தானே சொல்றீங்க. சோத்துல முழு பூசணியா கூட மறைச்சிடலாம், இவங்க முழு புல்டோசரை மறைப்பாங்க. 2021 உதயநிதி ஸ்டாலினோட அஃபிடவிட் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எத்தனை வீடியோ தயாரிக்கிறாங்க, எத்தனை வீடியோ விநியோகஸ்தம் பண்றாங்க, எத்தனை படம் அவர் நடிக்கிறாரு. அவ்வளவு நடித்தவருக்கு வருஷத்துக்கு வருமானம் 4 லட்சம் ரூபாயா? வருமான வரி கணக்கு காட்டுனது 4 லட்சம் ரூபாய். என்னையாது இத்தனை படம் நடிச்சிருக்கீங்க, உங்க வருமானத்தை பார்த்தாக்கா ஒரு படத்துக்கு அப்ப 4 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறீங்களா நீங்க? இதுதான் முழு சோத்துல முழு புல்டோசரை மறைக்கிறது. முதல்வருக்கு காரே இல்லை, ஆனா அவர் டிஃபரெண்டான ஃபாரின் கார்ல எல்லாம் சுத்திக்கிட்டே இருப்பாரு. அது எங்க இருந்து வந்துச்சுன்னா பிள்ளைக்கு எப்படி வந்து வந்துச்சுன்னா சினிமால இருந்து. சரி, வருஷத்துக்கு என்னப்பா வருமான கணக்கு காட்டுப்பான்னா என்ன இது? சரி, 20 வயசுல பேரனுங்க எப்படா இவ்வளவு பெரிய படம் எடுக்கிறதுக்கு ஃபண்ட் வந்ததுன்னு கேட்டா
வருமானத்தை மறைச்சி ஏமாத்தி அதை வேற வேற மாதிரி காட்டி இப்படி பொய் பித்தலாட்டம் பண்றவங்களே கேள்வி கேட்க ஆள் இல்லை. ஆனா தான் குடும்பத்துக்கு கொடுத்த செலவுக்கு ஆசை கூட இங்க கணக்குல காட்டினவங்கிட்ட வந்து குடும்பத்துக்கே கடன் கொடுத்துட்டாரு, இவரெல்லாம் மனிதரா, இவரெல்லாம் ஒரு இப்படியா அப்படியா மாறல் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த அக்கா ரொம்ப தெளிவா கேட்டது, நீங்க சொல்றது மாறலுங்க, யாரும் எள்ளி நகையாடலாம் இல்ல, இவனுங்க அதை எள்ளி நகையாடுறதுக்கு இந்த மாதிரி உட்காந்து நெரேட்டிவ் செட் பண்றாங்க. இந்த மாதிரி திருட்டு குரூப்ஸை நம்ம என்னன்னு சொல்றது? திருட்டு குரூப்ஸ் தான் சொல்லணும். எப்படியெல்லாம் உட்காந்து உருட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். இதுல வர பிரச்சாரத்துக்கு போன இடத்துல பர்மிஷன், ஏற்கனவே இவ்வளவு பேர் கூடுறதுக்கு பர்மிஷன் இல்லை, எங்களால முடியாது, அங்க வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குன்னாங்க. உடனே போட்டோ வீடியோ ஆதாரத்தோட இந்த பாருங்க, நேற்று வரைக்கும் நடக்காத வேலை இன்னைக்கு திடீர்னு பேரிகேட் எடுத்து வந்து வச்சு பண்றாங்கன்னு வீடியோ போட்டு அதை போஸ்டா போட்ட உடனே சிமெண்ட் போட்டு மூடி பேரிகேட்ல எடுத்து வச்சு பாருங்க வேலை நடந்தது முடிஞ்சிச்சுங்க, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு மாநகராட்சியிலிருந்து ஒரு அறிக்கை. நீ சும்மா இருந்தா கூட நாங்க நம்பிருப்பாங்க. நீ உடனே ஒரு ஆக்ஷன் எடுத்து அதுக்கு ரிப்ளை வேற கொடுத்த பத்தியா, அப்பதான் நீ பண்ண பிரார்த்தனை எல்லாம் வெளியே தெரியுது. இவ்வளவையும் பண்ணிவிட்டு நாங்க ஒண்ணும் பண்ணலைங்க, எலெக்ஷன் கமிஷனுங்க பா, உள்ளாட்சி நிர்வாகம் கூட எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் வேலை செய்யும் அப்படின்றது எனக்கு இப்பதான் தெரியுது. அதுவும் திமுக சொல்லிதான் தெரியுது. 75 வருஷ பாரம்பரிய பவள விழா காட்சி. எப்பா முடியலடாப்பா சாமி. அப்படியே இந்த பக்கம் அப்படியே கீழே வந்தோம்னா பர்மிஷன் வாங்கிட்டு பிரச்சாரத்துக்கு போறாரு. போதுமான காவல்துறை பாதுகாப்பே இல்லை. எந்த இடத்துல ஸ்பாட்டு எங்க பேச போறோம்னு சொல்லியாச்சு. அந்த இடத்துல ஒரு ஸ்பாட்டு ஒரு கண்ட்ரோல் பண்ணி பெரம்பூர்ல நாமினேஷன் ஃபைல் பண்ணியாச்சு. நாமினேஷன் ஃபைல் பண்ணி அங்கே பிரச்சாரம் ஸ்பாட் போட்டாச்சு. அங்கே அவ்வளோ அழகாக ஒரு தெருவை போட்டு கிளியர் பண்ணாங்க. பெரம்பூர்ல ரொம்ப அழகாக பண்ணாங்கன்றதை தாவேக்காரரை ஒத்துக்கிறாங்க. ஆனால் கொளத்தூர் முதல்வர் தொகுதி, ஒரு முதல்வர் தொகுதியிலே உங்களால வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியல மக்களுக்கு அப்படின்னா அதை நான் என்னன்னு சொல்றது? ஆக்சுவலாக நான் அந்த ஃபுட்டேஜ் பார்க்கும்போது எனக்குமே வந்து உள்ளுக்குள்ள அவ்வளோ பதட்டம், அவ்வளோ பயம். ஏன்னா இதே மாதிரி ஃபுட்டேஜை நான் கரூரில் பார்த்தேன். இந்த மக்கள் அலையா அந்த அந்த கூட்டம் வந்து அந்த நிற்கிறதும் நகர்றதும் இது வந்து உண்மையிலேயே எனக்கு வந்து அடி வைத்த கலைக்கிருச்சு. அது எனக்கு மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிட்டு இருந்தேன். விஜயண்ணாவுக்கும் அப்படிதான் ஆகி அதை வந்து பாதியில நிப்பாட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறோம், இவங்க கலைஞ்சா போதும் அப்படின்ற அளவுக்கு அந்த பிரச்சாரத்தை பாதியில நிறுத்திட்டு இதோட பிரச்சாரம் வேண்டாம் அப்படின்னு ஸ்பாட்டை கேன்சல் பண்ணிட்டு போற அளவுக்கு பண்ணிருக்கீங்க. ஒரு கண்ட்ரோல் கிடையாது. கேட்டா அந்த கூட்டம் மொத்தமே வந்து தாவேகா தொண்டர்களாம். அங்க நிக்கிற மொத்த கூட்டமும் தாவேகா தொண்டர்கள். எங்க முன்ன என்ன சொன்னாங்க, ஒரு மாவட்டத்துல ஒரு ஸ்பாட்ல போடுறதுனால அக்கம் பக்கம் இருக்கிற மாவட்டத்துலலாம் கூட கூட்டம் வந்துருதுன்னாங்க. இப்பதான் தெருவுக்கு ஒரு கூட்டம் போடுறாருல. இந்த பக்கம் பெரம்பூர்ல முடிச்சுட்டு கொளத்தூர் வந்துட்டாரு. கொளத்தூர்ல ஒரு தொகுதியில மட்டும் அவ்வளவு தொண்டர்கள் இருக்கா தாவேகாவுக்கு? என்னதான் சொல்ல வரீங்க எனக்கு புரியல. அங்க இருக்கிறது பொதுமக்கள், உங்க முதல்வர் தொகுதியை சார்ந்த மக்கள். உங்க மேல இருக்கிற அதிருப்தி, வெறுப்பு, நீங்க பண்ண மோசமான ஆட்சியின் விளைவு, விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறேன்னு வந்து நிக்கிறாங்க. அந்த ஆதரவு கொடுக்குறேன்னு வந்து நிக்கிற பொதுமக்களையுமே தாவேகா தொண்டர்கள்னு நீங்க பிராண்ட் பண்ணிடுறீங்க. சரி ஓகே, பிராண்ட் பண்ணிக்கீங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு, தாவேகா தொண்டனா இருந்தாலும் நாங்க பாதுகாப்பு கொடுக்கணும் வாழ்க்கையே பேசுறீங்கல்ல. பாதுகாப்பு எங்க? காவல்துறை எத்தனை பேர் போட்டீங்க? யார் கொடுக்கணும் பாதுகாப்பு? எலெக்ஷன் கமிஷன்ல பர்மிஷன் கேட்டாலும் அந்த பர்மிஷன் காவல்துறை மூலமா தானே போய் வருது. இந்த இடம் ஓகேங்க அப்படின்னு சொல்லி தானே நீங்க கொடுத்துருக்கீங்க. அந்த இடத்துல இவ்வளவு இதுவாயிடுச்சு. அப்படியே நான் பிரச்சாரி பண்ணியே தருவேன், இன்னும் நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு மனசாட்சி எல்லாம் போறக்கூடிய தலைவன் இல்லை. அதனாலதான் அங்கேயே போதும் எப்பா சாமி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து மூவ் பண்ணாரு. அவ்வளவு டிராபிக் இதுவும் கிடையாது, ஒரு கிளியரன்ஸ் கிடையாது, எதுவுமே பண்ணாம காபந்து அரசா இருக்கும் போதும் வந்து இந்த மாதிரி வந்து கலையபுரம் பண்றீங்களே, எப்படிதான் இவங்களெல்லாம் திருத்த முடியுதுன்னு தெரியல. விஜய் அவர்கள் உதயசூரியனில் ஓட்டு போட சொல்லி ஓட்டு கேட்டாருன்னு ஒரு வீடியோ வைரலா சுத்திக்கிட்டு இருக்கு. அதுவும் உண்மை நினைச்சு நிறைய தற்கொலைங்க திமுக தற்கொலைங்க ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பாத்தியா உதயசூரியனுக்கு விஜய் ஓட்டு கேட்டாரு. ஏன்னா இப்படி காலைல வந்து கெஞ்சி கதறி வச்சு அவர் வாய்ஸ்ல வந்து நீங்க ஓட்டு கேட்கறதுக்கு எதுக்கு 75 வருஷம் அனுபவம் தெரியல. அது ஒரிஜினலா ஃபேக்கா அப்படின்னு இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கும் நம்மளுடைய ஜென்சி கிட்ஸுக்கும் நான் சொல்லிக்கிறது ஒண்ணுதான். ஏப்ரல் 23ஆம் தேதி காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு உங்க ஓட்டர் ஐடி கார்டை கையில எடுத்துக்கிட்டு முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த உதய சூரியனுக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. ஓட்டர் ஐடி கார்டை கையில எடுத்துக்கிட்டு முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசிலுக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அழைச்சிட்டு போங்க. புரிஞ்சுதா? இப்படி எல்லாத்தையும் வெறும் அவதூறு பொய் பிரச்சாரம் இதே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஆளுங்க அதெல்லாம் பொய்யா இருக்கும்னு நம்பிட்டு போயிட்டே இருங்க. இதெல்லாம் தள்ளி விட்டு போயிட்டே இருக்கு. நம்மளுக்கு பிரச்சாரம் களத்துல வேலை செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கும்.
அதையெல்லாம் விட்டு இந்த மாதிரி பண்றானுங்களே, ஒருவேளை இது உண்மையா இருக்குமோன்னு உடனே லைவ் போய் தேடி அதை ஃபார்வர்ட் பண்ணி எங்க இருக்குன்னு பார்த்து கரெக்டாக தான் பேசிக்கிறாரு அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்மளால எடுத்து போட்டிருக்காங்க. பாராட்டணும். ஆனா இதையே வேலையா வச்சிருந்தோம்னா நமக்கு அடுத்த வேலை ஓடாது. இவனுங்களுக்கு இதுதான் வேலை. இதுக்கு ஒரு டீமே வச்சு ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவதூறு பரப்பும் ஒரு கம்பெனி அப்படின்னே ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதான் வேலை. நம்மளுக்கு அது வேலை இல்லை. நம்மளுக்கு 1008 வேலை இருக்கு. அதனால இந்த போய் அவதூறுகள்லாம் தள்ளி விட்டுட்டு நம்ம போய் வேலையை பார்ப்போம். இந்த நாப்பிட வீட்டில் என்ன இருக்கு பாத்தியா, அதுல என்ன இருக்குன்னு பாத்தியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த ஆட்சியில் என்ன இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். தொடர்ந்து இந்த காணொலியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலூர் என்கேஆர்.